ஒரகடம் அருகே தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்திடம் பணம் கேட்டு மிரட்டியதாக ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினரை கைது செய்த போலீசார். வடக்கு மண்டல ஐஜிக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் ஒரகடம் போலீசார் நடவடிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஒரகடம் அருகே மேட்டுப்பாளையம் கிராமத்தில் ஒரகடம் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் கீழ் சமீபத்தில் அயல் நாட்டை சேர்ந்த ஏற்றுமதி தொழிற்சாலை அமைவதாக உள்ளது. இந்த தனியார் தொழிற்சாலைக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்த நிலையில் மேட்டுப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவி தேவியின் கணவரும் திமுகவின் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய நிர்வாகியுமான வேலு மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ராகுல் ஆகியோர் தொழிற்சாலை நிர்வாகத்திடம் எங்கள் ஊராட்சியில் புதியதாக தொழிற்சாலை அமைய வேண்டும் என்றால் எங்கள் அனுமதி வேண்டும், அதற்கு நாங்கள் கேட்கும் பணம் தர வேண்டும், இல்லையெனில் எங்களுக்கு கட்டுமான பணிக்கான ஒப்பந்தம் வழங்க வேண்டும், இதற்கு சம்மதிக்க மறுத்தால் எங்கள் ஊராட்சியில் உங்கள் தொழிற்சாலை அமைக்க முடியாது என மிரட்டி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே தனியார் தொழிற்சாலையின் நிர்வாக இயக்குநர் தரப்பில் தமிழக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் IPSக்கு மின்னஞ்சல் மூலமாக புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி வடக்கு மண்டல ஐஜி அறிவுறுத்தலின் பேரில் ஒரகடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஒரகடம் போலீசார் விசாரணையில் மேட்டுப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவரும் திமுக நிர்வாகியுமான வேலு மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ராகுல் ஆகியோர் தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்திடம் பணம் கேட்டு மிரட்டியது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து மேற்படி வேலு வயது 54 மற்றும் ராகுல் வயது 31 மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த ஒரகடம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறைக்கு அனுப்பி வைத்தனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் ஆகாசுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ